ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரபல இன்ஸ்டா ஃபேமஸர், யூடியூப் ஃபேமஸர், சகோதரர் மிஸ்டர் ராகுல் டிக்கி அவங்களுடைய இழப்பு. அதாவது உங்கள் எல்லாருக்குமே பெரும்பாலுமே அவருடைய இது தெரிஞ்சிருக்கும். நேற்று இரவு பார்த்தீங்க அப்படின்னா 10:30 மணி அளவில் அவர் இறந்திருக்கிறாரு. விபத்தில் தான் இறந்திருக்கிறாரு. நிறைய நகைச்சுவை மூலமாக மக்களையெல்லாம் சிரிக்க வைத்த ஒரு நபர். ரொம்ப சின்ன வயசுங்க. ஸோ நண்பர்கள் நிறைய பேர் 3 லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ் பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்காங்க. அவர் நேற்று இரவு பார்த்திங்க அப்படின்னா தனது கடைசி வீடியோ இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் போகும்போது இந்த மாதிரி ஆயிருக்கு. இது நானும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சேனல் ஒன்று நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். டு லீவ் லைஃப் வித் பானு சேனல் மூலமாக நம்ம அந்த சகோதரருக்கு நம்ம ஆழ்ந்த அனுதாபங்கள், அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். ஏன்னா ரொம்ப திறமையான மனிதர். இன்னொன்று சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, நான் அவ்வளோ சீக்கிரமாக நான் யாரும் இதுவுமே நான் பார்க்க மாட்டேன். பட் எனக்கு ரொம்ப அதிகமாக நான் ரொம்ப ஒரு ரசிகையாக அவரோட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் உண்மையிலே நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு யோசித்த காரணமே அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. ரொம்ப திறமை மிக்க ஒரு கலைஞர் அவங்க. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இன்னும் கூட நிறைய படம் அவங்களுக்கு வாய்ப்பு வந்துட்டுருக்கு. ஒரு திறமை மிக்க கலைஞர் அவர். நிறைய படங்கள் கூட தான் சொன்ன மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்துட்டுருக்கு. அவருக்கு இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் அப்படின்றது அந்த 600 வீடியோவில் வருவாங்க அப்படின்றது அவ்வளோ சீக்கிரம் சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அவர் அந்த சாதனை செஞ்சுருக்காரு. அவருடைய நகைச்சுவை மூலமாக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. சின்ன வயசுலேயே அவர் அந்த தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு. அவங்க அப்பா இல்லாமல் அவருடைய எண்ணங்கள் முழுக்க அவங்க அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றது தான். ஸோ நம்ம ஒரு நகைச்சுவை உணர்வோடு நம்ம வெளியில் தெரிகிறவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய சோகமான மறுபக்கம் ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கும் இருந்திருக்கு. ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது. நம்ம சேனலில் நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம எல்லா நண்பர்களுமே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அவருடைய இறப்புக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.